இதான் நாங்க வாழ்ற வீடு. கைங்க மச்சான் கைங்க. பித்தா பல சரித்திரம் படிச்சிங்க இந்த வீடு. வீடு பல சரித்திரம் படிச்சிருக்கு. அங்க அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல தான் நம்ம ரங்கா எல்லாம் வந்து லவ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கைங்க மச்சான் எங்களோட போஸ்டரு. இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டாங்க, இவங்க 3 பேரும் போயிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் போறாங்க. அப்படி இவங்களும் போறாங்க, மற்றவங்களும் இருக்காங்க. இவங்க வந்து இல்லை. சத்யா சத்யா சத்யா, மச்சா பத்தியோ செல்லா பத்தி என்ன நினைக்கிற சத்யா? மச்சாவா ஏய் சொல்லதடா சொல்ல. மச்சா லோக்கானவர், நல்லவர், வல்லவர். அடுத்தது போ. சாரியானவர். டேய் சொல்லா தாப்பா. டேய் எனக்கு தெரியும். அப்படி தூங்கிடு. நன்றிங்க. ஏய் சுபாஷ், மஜா பத்தியோ செல்லாப்பா பத்தி என்ன நினைக்கிற? அவ்வளோதானா? சொல்லுடா. ஏய் இப்போ சொல்லுடா. சாவ அடிக்கிறாங்களா 2 பேரும்? சாவடி மாதிரி கிடைக்காது. தூங்க போகிறேன். குலாவை இன்டர்வியூ பண்ண போகிறோம். குலா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்கள பத்தி சொல்லுங்க குலா. என்னது கிரான மாத்திட்டேன். ஒரு 12 மணி நேரம் வீட்டுக்கு வராது. குலா சொல்லுங்க குலா. குலா வட்டமா எடுத்துக்கிறீங்க. அப்படின்னா பார்த்து மஜா பத்தி செல்லா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஜூம் பண்ணுங்கப்பா. அதெல்லாம் தேவையில்ல. அவங்க தான் நண்பர்கள், நல்ல கூட்டாளி, நல்ல அண்ணமார்கள், பாசக்கார பையனுங்க. அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்க. சரி போனா போகுதுன்னு மஜா பத்தி சொல்லணும்னா நல்லதா சொல்ல ஒண்ணும் இல்ல. சட்டப்பட்டு வராரு மாமா முடியல பண்ணிக்கிறாரு. கரெக்டா பண்ணீங்க. ஓகே, செல்லா பத்தி சொன்னோம். இப்போ நாங்க செல்லா வென்ட்ரி சொல்லுவோம். செல்லா வந்து இப்ப பாத்தீங்கன்னா கேமரா மைண்ட் ஓடிட்டு இருக்காரு. இவர்தான் நம்ம செல்லா, நம்ம வீட்டு ஜிம் மாஸ்டர். அவரை பத்தி சொன்ன ஹாய் என்ன பார்த்தீங்களா? ஆக்சுவலி அவர் வீட்டுல இருக்காருன்னு தெரியாது நமக்கு. அதுக்கு பாத்தீங்களா எவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு வாரம் சொன்னாரோ போதும். உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கிங்கண்ணே. ரைட் நீங்க சிங்கிளா தானே இருக்கீங்கண்ணே? எஸ் ஆஃப் கோர்ஸ்ல. ஓகே இங்க இல்ல ஜூனியர் பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரியா இருக்கும். ஏன்னா மஜாவா என்னடா உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கிங்கண்ணே. ஒரு மஜா பொம்பளை பிள்ளைங்களுக்கு கண்டாலே ஓடுதுங்களா? சேர பயம் இருக்கணும் வாழ்க்கையில. வாழ்க்கைய பயமா இருக்கும். சிங்கிள் தானே நீங்க? அதெல்லாம் மஜா சொல்லுங்க. மஜா போகுது. வேலை செய்யும் போது பார்த்து நல்லா செய்யணும்னு நல்லா சந்தோஷமா நம்பிக்கையோட இருக்கேன். அப்படிதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் 2 பேரும் போனாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வராங்க. நல்லா பாத்துக்கிறாங்க தான். 5 போத்தா வாங்கிட்டு 5 போத்தா வாங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் குடிக்கவே இல்லை. என்னோட ஜி மாஸ்டரு. நான் ஒரு காலத்துல இவ்வளவு பெரிய பாடி வச்சிருந்தேன்னா, இவ்வளவு பெரிய பாடி சரிதா? ஓகே, குணா வந்துட்டாரு லைப்ரரியில இருந்து. இப்போ குணா கிட்ட வந்து மஜா செல்லா பத்தி கேட்க போறோம். குணா ஒன்றும் கேட்காம உள்ள போறாரு. மஜா பத்தி என்ன சொல்ல எனக்கு தெரியல. மஜா எனக்கு செகண்ட் இயர் தெரியும். ஒரே ரூம்மேட்டு. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. லேப்டாப் ஏன் பண்ணியிருக்கு, காசு கொடுத்துருக்கு. காசு இல்லாத நேரத்தில் காசு கொடுத்துருக்கு. அது போகுது காசு தெரில. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மஜா விட்டு
செல்லாம் போறாரா? தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு நம்ம யாரு பிரிச்சா ஒரு கோடு கிழிச்சா ஒன்னான சொந்தம் ரெண்டாச்சு ஒன்னால தானே பல வண்ணம் உண்டாச்சு நீ இல்லாமத்தானே அது மாயம் என்றாச்சு அது மாயம் என்றாச்சு நான் ஒன்ன நினைச்சு நீ என்ன நினைச்ச தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு ஹாய், என் பேர் குணா, கணேஷ் தேவன். நாங்கள் வந்து மஜாக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கோம், அது பாடலான்னு இருக்கோம். செல்லா பாங்க பாட்டு எழுதணும் சாரி வாங்க சரியா வரல, அதனால பாடல மன்னிச்சுங்க. லாஸ்ட் மினிட் வேலை கொஞ்சம் இதாக தான் இருக்கும், மன்னிச்சுங்க. ஸோ செல்வி சார் கடிதாட்சி எழுதியிருக்கேன். 1 2 3 ஸ்டார்ட். ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் என் நண்பனே, ஒன்னா சிரிச்சேன் ஒன்னா சுத்தணும் என் நண்பனே, காசு இல்லாத போது காசு தந்ததும் நீதான், இருந்த காசை புடுங்கி சின்னதும் நீதான், படிக்க லேப்டாப் இஞ்சா பண்ணதும் நீதான், குடி எனக்கையா போட சொன்னதும் நீதான், ஒன்னு நினைக்க இல்ல புள்ள இருக்குது பிரிய இல்ல மனசு மணிக்குது.